ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடி கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டியாக ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. வேலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதனால தான் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. அப்புறம் ஊருக்கு போயிட்டு வர்றதா இருந்ததா, அதனால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. பொங்கலுக்கு அப்புறமே கொஞ்சம் வீடியோ டல் தான். போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கேன். இல்லை அப்படின்னா ஒரு கொஞ்சம் கேப் விட்டுட்டேன் அப்படின்னா வீடியோ எதுவுமே போட முடியல, எடுக்கவும் முடியல. சரி, இப்போ சரி வீடியோ எடுத்துடலாம், ஷார்ட் வீடியோ எடுக்கலாம், இல்லைன்னா லாங் வீடியோவாக எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டேட் பார்த்திங்க அப்படின்னா சண்டே அன்னைக்கு எடுக்கிற இந்த வீடியோ. எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு தெரில. சண்டே ஈவினிங் எடுக்கிற வீடியோ. என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக க்ளீனிங்னு இல்லை, ஆனால் சும்மா அந்த எண்ணெய் அஞ்சரைப்பட்டியெலாம் ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு கச்சமுச்சான்னு தான் இருக்குது. ஈவினிங் குளிச்சுட்டு பூஜை ரூமில் விளக்கு பால் வாங்கி பாப்பா தம்பிக்கு பாலாத்தி கொடுத்துட்டு அப்படியே ஒவ்வொரு வேலையாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, அதெல்லாம் செஞ்சிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கேன். எப்படின்னு தெரில, ஆனால் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் பேட் டேவாக தான். கொஞ்சம் எந்திரிச்சதே லேட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, தன்மைக்கு சொல்லு. ஹாய் சொல்கிறான். ஹாய் சொல்லிட்டு ஓடி வந்தான், அதுக்குள்ளே ஓடிட்டான். சரி, மதியம் துணியெலாம் ஊற வச்சு துவைச்சி முடிச்சாச்சு. மதியம் டீ போட்டு குடித்தேன். அப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு சரி கிச்சன் வரலான்னு ரொம்ப கேஸ் ஹெவி ஸ்மெல்லு. என்ன லீக்கேஜ், இந்த ரெகுலேட்டரில் லீக்கேஜ் ஆகும் போல். அதனால் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவங்க வீட்டில் இல்லை, கோயிலுக்கு போயிருக்காங்க. மாலை போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருக்காங்க. அதனால சரி அவங்களாம் வந்ததுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்து வச்சு அதில் தான் பால் டீ சாப்பாடு இப்போ வச்சிட்ருக்கேன். எத்தனை பேர் இப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். சிலிண்டர் நம்ம பாட்டுக்கு காலி ஆயிடுச்சு அப்படின்னா எடுத்து மாட்டிப்போம். ஆனால் இந்த ப்ராப்ளம் ரெகுலேட்டர் மாட்டணும் அப்படின்னா அந்த இது லாக் ஆக மாட்டேங்குது, எதனாலேன்னு தெரியல. சரி அவங்க வந்தால் அவங்க கரெக்ட் பண்ணி உள்ளே லாக் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி அவங்க வந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் சரி இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பாப்பா தம்பிலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. கேஸ் லீக் ஆச்சு அப்படின்னாலே பயமாக இருக்குது. எதுக்கும் சரி ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் சமையல் செஞ்சுட்ருக்கேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப பேசியாக இருக்கிறனும். டீ எனக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. பாப்பா தம்பிக்கு பாலாத்தி கொடுத்தாச்சு, அவங்க பாதாம் பால் குடிச்சிட்ருக்காங்க. எனக்கு டீ அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கு, பேசிகிட்ருக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் வீடியோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஹோம் டூர் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் டூர் வீடியோ போட்டிருந்தேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அந்த வீடியோவுக்கு. பார்த்த அனைவருக்கும் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அப்புறம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னாலும் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கிடைக்கும் இதிலிருந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் எதுவுமே லஞ்சு அப்படியே சாப்பாடு குக்கர்லேயே வச்சு கொஞ்சம் குழம்பு நேற்று வச்சது இருந்தது, சுரக்காய் குழம்பு, அதை வச்சு சாப்பிட்டாச்சு. நைட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கொஞ்சம் மாவு இருக்குது, சட்னி கொஞ்சம் இருக்குது, கடல சட்னி அரைச்சது, நிலக்கடலை பருப்பு சட்னி. அந்த சட்னியை வச்சுட்டு சரி தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தா என்கிட்ட நான்ஸ்டிக் கல் இல்லை. அப்புறம் நான் இந்த கல் வச்சு எப்படி ஊற்றுறது அப்படின்னு தெரில. பனியாரக்கல் எடுத்து வச்சுருக்கேன், அது நான்ஸ்டிக் தான். சரி அது இருந்தாலும் அடுப்பில் வச்சோம் அப்படின்னா அது ரெடி ஆகுமா அப்படின்னு தெரியல, செக் பண்ணி தான் பார்க்கணும்.
வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆனதுனால என்ன என்ன வீடியோ போடுறது என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது, இல்லை ஏதாவது ஹோம் டூர் வீடியோலையே ஏதாவது ஆர்கனைசிங் வீடியோ மாதிரி ஏதாவது போடவா, இல்லை ரெசிபி வீடியோ மாதிரி ஏதாவது கேளுங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறேன். இல்லை ஷார்ட் வீடியோவில் வேணுமா, இல்லை வ்ளாகில் ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் பாப்பா தம்பிக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து டெஸ்ட்டு வரப்போகுது. அப்புறம்தான் ஆனுவல் எக்ஸாம் மாதிரி நான் போயிட்டுருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் இல்லை எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லை என்னன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் பிஸியாக தான் போயிட்டுருக்கு. அவங்க மாலை போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் டைமில் பாப்பா தம்பிக்கு தனியாக சமைச்சு கொடுத்துட்டு மதியம் லஞ்சு வந்து அவங்களுக்கு தனியாக செய்யணும். அப்புறம் நைட்டு வந்து லஞ்சு செஞ்சதுலேயே மீதி இருந்தது அப்படின்னா நைட்டு வச்சுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நைட்டு மறுபடியும் செய்கிற மாதிரி இருக்குது. ரொட்டீனாக வந்து கிச்சன்லேயே வேலை செஞ்சிட்ருக்க மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வீடியோ எதுவும் எடுக்கலை. இந்த வேலையே கரெக்டாக போயிட்டுருக்கு. அதனால தான் வீடியோ எதுவும் கொடுக்க முடியல. அவ்வளோதான். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இப்படி தான் போயிட்டுருக்கு. எனக்கு உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த குட்டி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள்.